கருணாமூர்த்தி தருவாய் கீர்த்தி பகவான் பாபா நீதானையா. அருள் மாமலையே அழியா புகழே உனையன்றி வேறு கதியேதையா. அடியார் வாழ்வில் தடைப்பல நீக்கும் ஸ்ரீ சாயிநாதன் நீதானையா. உனையே நாடி உன் புகழ் பாடி வருவோம் நாங்கள் கண் பாராய். விடியாவானம் நொடியினில் பூக்கும் அதுவும் உந்தன் அருளாகும். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்கள். வரம் தருவாய் இறைவா தொகுப்பிலே இந்த இனிமையான காலை பொழுதிலே பாபாவுடைய அற்புதங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் ஒரு முக்கியமான கட்டத்திலே நாம் நிறுத்தினோம். இந்த கோபால் நாராயண் அம்பேத்கர் என்ற தீவிரமான பாபா பக்தர் தற்கொலை செய்து கொள்வதற்காக அவர் தீட்சித் வாடா முன்பாக நின்று பக்கத்திலே இருக்கிற கணத்தில் விழுந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ண போது, அது பக்கத்தில் இருந்த ஹோட்டலோட ஓனர் சகுன் அவர்கள் இவரை கூப்பிடாரு அப்படின்னு நம்ம நேற்று நிறுத்தினோம். அவரை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்குறாரு. கேட்ட உடனே இந்த கோபாலுக்கு ஒரு கடுமையான அதிர்ச்சி ஆகிடுறது. அதோடு நம்ம நேற்று நிறுத்தினோம் என்னன்னு. இப்போது அதை நாம் விரிவாக பார்ப்போம். சகுன் என்ன பண்ணுறாரு, ஐயா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. ஓடி வராரு. என்ன பாவம் உனக்கு? அவருக்கு பாவம், அவர் செத்து போகிற மூடில் இருக்கார். இந்த நேரத்தில் அவர் கூப்பிட்டு யார் இவன் என்ன கேட்க போகிறானோ அப்படின்னு சகுன் என்ன பண்ணுறாரு, நீ அக்கல்கோட் மகாராஜ் பற்றி கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. இது அக்கல்கோட் மகாராஜ் அப்படின்னா ஸ்ரீ சமர்த்த மகாராஜ் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. சரி, இது யார்? இந்த ஸ்ரீ சமர்த்த மகாராஜ் யார்? இந்த அக்கல்கோட் அப்படின்னு சொன்னது அவர் வாழ்ந்த ஊர். அதனால் அவருக்கு அக்கல்கோட் மகாராஜ்னு பேர் உண்டு. ஸ்ரீ சமர்த்த மகாராஜ்னு அவருக்கு பேர் உண்டு. இவருக்கும் பாபாவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கிறது நண்பர்களே. இதனுடைய விரிவான கதையை நாம் பின்னால் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு பிரியாம்பிளாக உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு சொன்னால், தத்தாத்ரேயர் எல்லாருக்கும் தெரியும். பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் சேர்ந்து இணைந்த அவதாரம் தத்தாத்ரேயர். இந்த தத்தாத்ரேயருக்கு அப்புறம் வந்த அவதாரம் ஸ்ரீபாதா ஸ்ரீவல்லபா. இவருக்கு அப்புறம் தத்தாத்ரேயருக்கு அப்புறம் ஸ்ரீபாதா ஸ்ரீவல்லபா. இவருக்கு அடுத்தது தான் இந்த அக்கல்கோட் மகாராஜ் என்கிற ஸ்ரீ சமர்த்த மகாராஜ். இவருக்கு அடுத்த பிறவிதான் இப்போ பாபா. புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு தத்தாத்ரேயர், அதுக்கப்புறம் ஸ்ரீபாதா ஸ்ரீவல்லபா, அக்கல்கோட் மகாராஜ், அதுக்கப்புறம் பாபா. இப்போ நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், பாபா 1000 பிறவிகளாக நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பாபாவே சொல்லியிருக்கார் அப்படின்னு. பாருங்கள், இதெல்லாம் அவரோட அவதாரங்கள். இது முந்தைய அவதாரங்கள் பாபாவோடது. இந்த பாபாவுக்கு முந்தைய அவதாரம் இந்த அக்கல்கோட் மகாராஜ் இருக்கார்ல, அவரை பற்றி இவர் சொல்கிறார். இப்போ யார்? சகுன். என்ன சார் புரியலையே, இதுக்கும் பாபாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு பாருங்கள், பார்த்துனே வாங்க. இந்த சகுன் கூப்பிட்டு கேட்குறாரு, யாரை? இந்த கோபால் நாராயண் அம்பேத்கரை, நீ அக்கல்கோட் மகாராஜ் பற்றி கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்டாராம். ஷாக் ஆகிட்டான் அவர். ஏன் ஷாக் ஆனார்? இது பின்னாடி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு முடிச்சை பாபா இங்கே போடுகிறார். அது என்ன முடிச்சுன்னு பின்னாடி பார்க்கலாம். இப்போது அவரை கூப்பிட்டு இந்த அக்கல்கோட் மகாராஜ் சமர்த்த மகாராஜ் பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கியான்னு சொன்ன உடனே, தெரியும், மிகப்பெரிய குரு. சரி, இந்த புக்கு அப்படின்னு ஒரு புக்கை கையில் கொடுக்குறாரு. சாக போகிறான், தற்கொலை பண்ணிக்க போகிறான். அவன்கிட்ட போய் ஒரு புக்கு கொடுத்து புக்கு படிக்கிற டைம் அவனுக்கு இது இருந்தாலும் பாபா எப்படி ஒரு லெசனை கொடுக்குறாரு பாருங்க. அவனுக்கு அந்த புக்கை கொடுக்குறாரு. அந்த புக்கை கொடுத்த உடனே அவர் எதேச்சியாக, யார்? நம்ம கோபால்
எதேச்சியாக ஒரு பக்கத்தை பிரிக்கிறது. அன்பர்களே, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் இதை பின்னாடி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிச்சு போடுறேன். இப்போ இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிட்டு வாங்க, கூர்ந்து கவனித்து வாருங்கள். இப்போது சகுன் ஒரு புக்கை யார்கிட்ட கொடுக்குறான்? தற்கொலை பண்ணிக்க போகிற கோபால் நாராயண் அம்பேத்கர்கிட்ட கொடுக்குறான். கொடுத்த உடனே இவர் தற்கொலை பண்ணிக்க போகிறவர் என்ன பண்ணணும்? புக்கை வண்டியில் வச்சுட்டு, மாட்டு வண்டியில் வச்சு தற்கொலை பண்ணிக்க வேண்டி தானே. ஆனால் பாபா பண்ணிக்க விடலை. இவர் என்ன பண்ணுறாரு கோபால்? எதேச்சியாக இப்போ புக்கு கொடுத்தோடனே, நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் உண்டு, புக்கு கொடுத்தோடனே முதல் பக்கத்தில் நம்ம பார்க்கவே மாட்டோம் எல்லாருமே. பட்டன் நடுவில் அப்படி பிரிக்கிறார். நடுவில் பிரித்த போது ஒரு கதை வருது. அதில் என்ன பாருங்கள், சினிமா மாதிரி இருக்கா உங்களுக்கு? சார், நான் தான் இப்போ எல்லாத்தையும் சொல்கிறேன். பக்தர்கள்லாம் சொல்கிறது என்ன தெரியுமா? கடவுள் மாதிரி ஒரு டைரக்டரை பார்க்கவே முடியாது. அவன் கரெக்டாக இங்கெங்கே, அதாவது அவனை மாதிரி ஒரு திரைக்கதை வசன டைரக்டர் இன்னைக்கு உலக நாயகன் அப்படின்னா எங்கள் கடவுள் தான். அவன் அழகாக சீன் போட்டு எல்லாருக்கும், எவ்வளோ பேருடைய வாழ்க்கை உலகத்தில் எல்லாருக்கும் போட்டு வச்சு கரெக்டாக ஒரு ஸ்கிரிப்டை போட்டு வச்சுருக்கார் அப்படின்னு சொன்னால், இறைவனுடைய விதியை, இறைவன் விதித்ததை யாராலும் மாற்ற முடியாது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சம்பவங்கள். இப்போது கோபால் நாராயண் பிரிக்கும்போது வேறு எதாவது வரலாமே, 300 வரலாம், இல்லை பொருளடக்கம்னு வரலாம், எதாவது வரலாம்ல. ஆனால் கடவுள் அங்கே கரெக்டாக அவனுக்கு ஒரு சீனை வைக்கிறது பாருங்கள். அப்படி பிரித்தவொன்னு ஒரு கதை வருது. சரி, இவன் பிரிக்கிறானே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, அந்த கதையை படிக்கலான்னு அந்த கதையை படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த கதையை படிக்க ஆரம்பித்த உடனே அவன் மனநிலை மாறுகிறது. அவன் மனநிலையை மாற்றுற அளவுக்கு அப்படி என்ன சார் ஒரு கதை? அது என்ன கதை? நானும் கேட்க ஆவலாக இருக்கிறேன், நீங்களும் ஆவலாக இருக்கிறீர்கள். அந்த கதையை நாம் நாளை தொடருவோம். ஓம் சாய்ராம். தென்னாடுடைய பெரியவா போற்றி, பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி. பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய மாலை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய மாலை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய மாலை பிரிந்து வர மனமும் மறுக்குது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய வாழை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் ஒரு புது அனுபவத்தை பார்க்க இருக்கோம். காஞ்சி மகா சுவாமிகளுக்கு சகலவிதமான கலைகளும் அத்துப்படி. நம்ம சொல்லுவோம் ஆய கலைகள் 64 அப்படின்னு சொல்லுவோம். இந்த கலைகள் எல்லாமே மகான்களுக்கு ரொம்ப இயல்பாகவே வாய்க்கப்பெறும். மகான்கள்லாம் ஒரு இடத்துக்கு போய் இந்த கலையை கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எப்படி காலமேக புலவருக்கு அந்த திருச்சி அகலாண்டேஸ்வரி கோவிலில் ஞானம் தானாக கிடைச்சதோ, அம்பாளோட அனுகிரகத்தில் கிடைச்சதோ, அதே போல் மகான்களுக்கு எல்லா கலைகளுமே வாய்க்கப்பெறும். காஞ்சி மகா சுவாமிகள் பல விஷயத்தை சொல்ல கேட்டு பல பேர் அதிர்ச்சியாயிருக்கா.
ஆஹா, இந்த விஷயம் மகா சுவாமிகளுக்கு எப்படி தெரியும், மகா சுவாமிகள் இந்த இடத்துக்கு எந்த காலகட்டத்தில் போனால் அப்படின்னு ஆச்சரியப்படுவார். ஏதோ ஒரு வெளிநாட்டில், ஏதோ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை மகா சுவாமிகள் ரொம்ப அழகாக அந்த மேப்பை தானே பார்த்து தானே வரைஞ்சது மாதிரி மகா சுவாமிகள் சொல்லுவார். இந்த இடத்துக்கு பக்கத்தில் இப்படி ஒன்று இருக்கணுமே அப்படின்னு சொல்லுவார். அதே போல் ஒவ்வொரு கலையிலையும் மகா சுவாமிகள் ரொம்ப வித்தியாசமான விஷயங்களை சொல்லி பரத்தியார் ரொம்பவும் ஆச்சரியப்பட வைப்பார். பொதுவாக இந்த சங்கீத கலைஞர்கள் அப்படின்னா மகா சுவாமிகளுக்கு ரொம்பவும் இஷ்டம். அந்த சங்கீத கலைஞர்கள் எப்போ மகா சுவாமிகளோட சன்னிதானத்துக்கு வந்தாலுமே அந்த கலைஞர்கள்ட்ட மகா சுவாமிகள் பல விஷயங்களை பேசின்னு இருப்பார். ஓ, இந்த சாஸ்திரத்தில் இப்படி ஒரு நுணுக்கம் இருக்கே, இது இந்த சங்கீதத்தில் எந்த இடத்துல வருதுன்னு தெரியுமான்னு மகா சுவாமிகள் கேட்பார். அவர் உடனே தனக்கு தெரிஞ்சதை சொல்லுவார். மகா சுவாமிகள் அதை கொஞ்சம் திருத்தி சொல்லுவார். இதுபோல் எந்த ஒரு சங்கீத வித்வான் வந்தாலுமே, இயல் இசை நாடகம் தொடர்பான எந்த ஒரு கலைஞர் வந்தாலுமே மகா சுவாமிகள் ரொம்பவும் அழகாக வரவேற்று அவரை உட்காத்தி வச்சு பல விஷயங்களை பேசின்னு இருப்பார். இந்த வகையில் இந்த பத்மா சுப்பிரமணியம், அதாவது பிரபலமான நடன கலைஞர், மகா சுவாமிகளுக்கு ரொம்பவும் ஒரு பரிச்சயமான பக்தர். இந்த பத்மா சுப்பிரமணியம் மகா சுவாமிகளை அடிக்கடி தரிசித்து, மகா சுவாமிகள் எந்த இடத்துல இருக்காரோ, சென்னையில் இருக்காரா, காஞ்சிபுரத்தில் இருக்காரா, சத்தாராவில் இருக்காரா, மகா சுவாமிகளை பல இடங்களில் தரிசித்து அந்த மகானோட பரிபூரணமான அனுகிரகத்தை இந்த பத்மா சுப்பிரமணியம் வாங்கியிருக்காங்க. இந்த பத்மா சுப்பிரமணியம் நடனக்கலையில் எப்படி தேர்ச்சி பெற்று விளங்கினாங்களோ அதே போல் மகா சுவாமிகள் பக்தியிலையும் அந்த அளவுக்கு ரொம்பவும் ஒசந்து தேர்ந்து விளங்கியிருந்தாங்க. எப்போ தனக்கு நேரம் கிடைக்கிறதோ அந்த மகானை போய் தரிசித்து அந்த மகான்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது இவங்களோட வழக்கமாக இருந்தது. ஒரு முறை மகா சுவாமிகளை தரிசிக்கிறதுக்காக பத்மா சுப்பிரமணியம் போயிருந்தாங்க. மகா சுவாமிகள் வழக்கம் போல் இந்த அம்மாவை வரவேற்று உட்காத்தி வச்சு பேசிகிட்டு இருக்க. நடனக்கலை சம்பந்தமான பேச்சு போகும்போது பல விஷயங்களை பத்மா சுப்பிரமணியம் சொல்கிறா. மகா சுவாமிகளும் தனக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயமும் அந்த நடனக்கலை தொடர்பான பல விஷயங்களை வெளியில் கொண்டு வருது. பல விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்குது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படி பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் என்ன பண்ணுறாங்கன்னா, தான் ஒரு நடன முத்திரையை தான் கண்டுபிடிச்சதா சொல்லிட்டு அந்த முத்திரையை மகா சுவாமிகளுக்கு அபிநயம் செஞ்சு காமிச்சு அந்த முத்திரை பற்றி மகா சுவாமிகள்கிட்ட விளக்கம் கொடுத்துட்டுருக்காங்க. நடனம் அப்படிங்கிறது முத்திரை தொடர்பானது. பல முத்திரைகளை நாம் காமிச்சுட்டே இருக்கணும். இப்போ சிவன் அப்படின்னா நம்ம எழுத்தில் சிவன் அப்படின்னு சொல்லிடுவோம். நடனம் அப்படின்னு வரும்போது சிவனை இப்படி ஒரு முத்திரை காமிக்கணும். இப்படி ஒரு முத்திரை காமிச்சா இது சிவனை குறிக்கக்கூடிய முத்திரை. இது போல் பல விஷயங்கள் இருக்கு. ஒரு அழகான முத்திரையை பத்மா சுப்பிரமணியம் மகா சுவாமிகள்கிட்ட சொல்கிறாங்க. இந்த முத்திரையை நான் தான் கண்டுபிடிச்சேன் பெரியவா. பெரியவா ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு அப்படியே ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒரு துண்டு காகிதத்தில், ஒரு சாதாரணமான பேப்பரில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் பேரை எழுதி, ஒரு சிவன் கோவில் பேரை எழுதி, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இந்த கோவிலுக்கும் போயிட்டு வா, இப்பேற்பட்ட ஒரு நல்ல முத்திரையை நீ கண்டுபிடிச்சிருக்கியே, இந்த முத்திரையை கண்டுபிடிச்ச உனக்கு இந்த கோவிலுக்கு போகிறதுனால இன்னும் கொஞ்சம் உனக்கு பெருமை சேரும் அப்படின்னு பெரியவா ஒரு அனுகிரகத்தை பண்ணுற. ஆஹா, மகாபெரியவா சொல்லிட்டாலே, மகாபெரியவா அனுகிரகம் பண்ணி நமக்கு சொல்லியிருக்கா, ஒரு புதுசாக ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போக சொல்லியிருக்காளே அப்படின்னு பத்மா சுப்பிரமணியம் என்ன பண்ணுறா அப்படின்னா, அடுத்தடுத்து வந்த ஒரு நாட்களில் அந்த கிராமத்து கோவிலுக்கு போகிறார். மகா சுவாமிகள் எந்த கோவிலுக்கு போ அப்படின்னு துண்டு பேப்பரில் எழுதி கொடுத்தாரோ அந்த கோவிலுக்கு போகிறாங்க. அந்த கோவிலுக்கு போன உடனே அந்த கோவில் அர்ச்சகர் அழகாக வரவேற்கிறார். பிரபலமான நாட்டிய கலைஞர் இல்லையா, அந்த கோவிலுக்கு வந்த உடனே அந்த அர்ச்சகர் அழகாக வரவேற்று இந்த அம்மாவை உள்ளே கூட்டிகிட்டு போகிறார். போகும்போது இந்த கோவிலை பற்றி பல விஷயங்களை சொல்லிகிட்டே போகிறார் அந்த அர்ச்சகர். அந்த வழியாக போயின்னு இருக்கும்போது, அதாவது பிரகாரத்தில் நடந்து போயின்னு இருக்கும்போது, அந்த பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகம் பத்மா சுப்பிரமணியத்தோட கண்களை ரொம்ப கவர்றது. விறுவிறுவிறுன்னு பக்கத்தில் நகர்ந்து போய் மெல்ல அந்த விக்கிரகத்துக்கிட்ட போயிட்டு அந்த விக்கிரகத்தை பார்க்கும்போது இந்த அம்மா ஆச்சரியப்படுறாங்க. இந்த அம்மாவுக்கு ரொம்பவும் ஷாக்காக இருக்குது.
என்ன காரணம் அப்படின்னா, எந்த முத்திரையை இந்த அம்மா கண்டுபிடிச்சதா சொல்லி மகா சுவாமிகள்கிட்ட சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்தாங்களோ அதே முத்திரையை இந்த கிராமத்து கோவிலில் இருக்கக்கூடிய விக்கிரகம் அந்த முத்திரையை அபிநயிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. இந்த அம்மா ஸ்டன் ஆயிட்டாங்க. ஆஹா, இந்த முத்திரையை நாம கண்டுபிடிச்சதா நாம சொல்லிட்டு இருக்கோமே, மகா சுவாமிகள் என்கிற தெய்வத்திட்ட சொல்லிட்டு நாம ஆசீர்வாதம் வாங்கினோமே, அந்த தெய்வம் ரொம்பவும் சாதாரணமா அப்படியா இந்த கோவிலுக்கு போயிட்டு வா, இந்த கோவிலுக்கு போறதுனால உனக்கு இன்னும் கொஞ்சம் பெருமை கூடும்னு மகா சுவாமிகள் நம்மளை இந்த இடத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு, இந்த முத்திரையை பார்ப்பதற்காகத்தானா? ஆஹா, இந்த முத்திரையை நீ கண்டுபிடிக்கல, உனக்கு முந்தையே இந்த முத்திரை நம்ம கலாச்சாரத்தில் இருக்கு, நம்ம பாரம்பரியத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த கோவில்ல இந்த முத்திரை அபிநயிக்கக்கூடிய ஒரு விக்கிரகமே இருக்கு அப்படின்னு மகா சுவாமிகள் நமக்கு சொல்லி இருக்காரா அப்படிங்கிறது அந்த இடத்துல தோணி அந்த அம்மாவோட கண்கள் ரெண்டும் பணிக்க ஆரம்பிச்சது. எப்பேற்பட்ட தெய்வம் மகா சுவாமிகள்! ஒரு நடன முத்திரை கூட எந்த இடத்துல எப்படி இருக்கு, எந்த கிராமத்துல கோவில்ல எந்த இடத்துல இருக்குன்னு அந்த தெய்வம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்குன்னு அந்த அம்மா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. மகா சுவாமிகள் தொடர்பான எல்லா நிகழ்வுகளுமே பல பேருக்கு இப்படித்தான் ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு மிகப்பெரிய வியப்பையும் உருவாக்கி இருக்கு. மகா சுவாமிகள் தொடர்பான ஒரு புதிய அனுபவத்தை நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம். अश्वध्वजाय विद्महे पाशहस्ताय धीमहि तन्नो सूर्यः प्रचोदयात्। अश्वध्वजाय विद्महे पाशहस्ताय धीमहि तन्नो सूर्यः प्रचोदयात्। पद्मध्वजाय विद्महे हेमरूपाय धीमहि तन्नो सोमः प्रचोदयात्। पद्मध्वजाय विद्महे हेमरूपाय धीमहि तन्नो सोमः प्रचोदयात्। वीरध्वजाय विद्महे विघ्नस्हताय धीमहि तन्नो भौमः प्रचोदयात्। वीरध्वजाय विद्महे विघ्नस्हताय धीमहि तन्नो भौमः प्रचोदयात्। गजध्वजाय विद्महे सुखहस्ताय धीमहि तन्नो बुधः प्रचोदयात्। गजध्वजाय विद्महे सुखहस्ताय धीमहि तन्नो बुधः प्रचोदयात्। वृषभध्वजाय विद्महे गृणिहस्ताय धीमहि तन्नो गुरुः प्रचोदयात्। वृषभध्वजाय
प्रचोदयात् अश्वत्थवचाय विद्महे धनुर्हस्ताय धीमहि तन्नो शुक्रः प्रचोदयात् काकध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात् काकध्वजाय